அடுத்து 9வது ஸல்லல்லாஹு சஃபியா ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் நீண்ட நேரம் பேசலாம், தாய்மையில சுருக்கமா சொல்றேன். 9வது சஃபியா, அவங்க யாரு சொன்னா யூத பெண்மணி. இஸ்லாம் ஸல்லல்லாஹு திருமணம் முடிச்ச பெண்மணியில ஒரே பெண்மணி யூத பெண்மணி. அவங்க பேர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஹைபர் போர்ல அவங்க கணவன் வஃபாத் ஆயிறாரு. அவங்க நிர்கதியா தனியா நிக்கிறாங்க. அந்த யூதம் நம்ம யூத மதமும் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம சலாசம் புரிஞ்சுக்கணும், இஸ்லாத்தை நல்லது இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக வேண்டி யூத குலத்தை சார்ந்த பெண்மணி சஃபியாவை சலாசம் திருமணம் முடிக்கிறாங்க. சமய நல்லதுக்காக வேண்டி திருமணம் நடக்குது. இது 9வது கல்யாணம். 10வது ஸைனப் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா வளர்ப்பு மகனான சலாசம் ஒரு மகனை வளர்த்தாங்க. அந்த மகன் பேர் ஸைத் இப்னு ஹாரிசா. அவங்களுக்கு இந்த முதல் திருமணம் ஸைனப் இப்னு ஜஹ்ஷ திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. சில காரணங்களுக்காக வேண்டி மனம் வாழ்க்கை கசந்து போச்சு, தலாக் விட்டுட்டார். ஸைத் தலாக் விட்டுட்டார். இது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். ஃபலம்மா கலா ஸைதன், ஸைதுக்கு தேவை முடிஞ்ச போது ஸைதுக்கு தலாக் விட்டுட்டாரு. அப்போ சலாஸ் அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், ஜவ்வஜ்னா கஹா, இந்த ஸைனப் இப்னு ஜஹ்ஷ நீங்க திருமணம் முடிங்க அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். ஏன் இந்த கல்யாணம் முடிச்சு வச்சான்னு சொன்னா, இஸ்லாத்துல நீங்க ஒரு பிள்ளை வளர்க்குன்னு சொன்னா எவ்வளவுதான் வளர்ப்பு பிள்ளை செல்லமாகவும் பாசம் காட்டி படிக்க வச்சு பெருசா வளர்த்தாலும் அது சொந்த பிள்ளைக்கு ஈடாகாது அப்படின்ற காரணத்துக்காக வேண்டி வளர்ப்பு மகனோட மனைவியே அல்லாஹ் திருமணம் முடிக்க வச்சான். இது அல்லாவை முடிச்சு வச்சு ஊர் மக்கள் செஞ்சு முடிச்சு வைக்கல, அல்லாவா இந்த பெண்ணை கல்யாணம் முடிங்கன்னு சொன்னா. ஏதுக்குன்னு சொன்னா இந்த சட்டத்தை அல்லாஹ் பாஸ் பண்றதுக்காக வேண்டி, ஒரு சட்டத்தை அல்லாஹ் தான் சொல்லணும், அல்லாஹ் சொல்றதுக்காக வேண்டி வளர்ப்பு மகனுடைய மனைவியே தலாக் விட்டதுக்கு அப்புறம் நீங்க திருமணம் முடிங்க நல்லா திருமணம் முடிச்சு வச்சான். பின்னாட்கள்ல அந்த ஸைனப் ரலி அவங்களே சொல்லுவாங்களாம், மற்ற மனைவி பார்த்து சொல்லுவாங்களாம், உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரன் திருமணம் முடிச்சு வச்சாங்க, எனக்கு அல்லாஹ்வா தான் திருமணம் முடிச்சு வச்சான்னு சொல்லி காட்டுவாங்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த கல்யாணம் எடுக்கிறேன்னு சொன்னா தீனுக்காக மார்க்க சட்டத்தை நிலைநிறுத்துக்காக வேண்டி இந்த 9வது திருமணத்தை அல்லாஹ் நடத்தி வச்சான். அடுத்து 10வது திருமணம் யாரு சொன்னா ஸைனப் ஜஹ்ஷா. கடைசியா 11வது திருமணம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஸலாசம் 60 வயசு, ஒவ்வொருத்தர் வயசு ஞாபகம் வச்சுக்கணும். 60 வயசா இருக்கும்போது ஸல்லல்லாஹு மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் திருமணம் முடிச்சு வச்சான். ஏன் சொன்னா அவங்க குறைச்சி கொடுத்து மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாங்க. அந்த குலத்து பெண்மணி திருமணம் முடிச்சு வச்சதுக்காக வேண்டி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. குறைச்சி பெரிய திருமணம் எந்த அளவுக்குன்னு சொன்னா அது மூலியமாக தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. மிகப்பெரிய சஹாபி, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தலைமையில நிறைய போரை வெற்றி கொண்டாங்க இல்லையா. அந்த ஹாலித் இப்னு வலீத் எதுக்காக இஸ்லாத்து வந்தாங்க சொன்னா, நம்முடைய தலைவருடைய மகள குறைஷி குலத்தை சார்ந்த பெண்மணியை திருமணம் முடிச்சதுக்காக வேண்டி அவர் இஸ்லாத்துக்கு வராரு. அது மூலியம் அல்லாஹ் போருக்கு வெற்றி கொடுத்தான். இது 9வது. இது 11வது திருமணம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸல்லல்லாஹு 11 திருமணம் முடிஞ்சு அதுல 2 திருமணம் ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கும்போது 2 மனைவி